என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் பார்த்து பழகி பலனடைந்திருக்கிறார்கள், ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்த்து கொண்டு அவர்களுக்கு அவர்களாகவே டாக்டர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஆசிரியர் சாந்தி என்பவர்கள் கும்மிடிப்பூண்டியிலிருந்து 4 மாணவர்கள் கணேஷ், பிரஜேஷ், சரண் பாலாஜி, பரத் இவர்கள் கூர்மாசனத்தை செய்ய போகிறார்கள். முதலை ஆசனம், கூர்மம் என்றால் முதலை, கும்மிடிப்பூண்டியிலிருந்து வந்திருக்கிறார்கள். வெகுகாலமாக அவர்கள் மாணவர்களை இந்த யோகாசன ஆசிரியர் அறிந்து பழக்கி கொண்டிருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அமைதியாக மெதுவாக இந்த கூர்மாசனத்தை செய்யுங்கள். மெதுவாக பண்ணணும். முதலை ஆசனம். கால் விரித்து உடலை மடக்குவது என்பது முடியவே முடியாது. அப்படியே தான் கம்பாக இருக்குமே தவிர கீழே வராது. ரொம்ப கஷ்டப்படும். பழக பழகத்தான் இந்த ஆசனம் கை வரும். ஆனால் பழகிவிட்டால் இதனுடைய பலன்களோ அதிகம். ஆரம்ப கட்டத்தில் யாராவது கால்களை 2 பேர் இழுத்து பிடித்து கொண்டு காலை அகலமாக வைத்து இந்த ஆசனத்தை பழக வேண்டும். உங்களுக்கு ஓல்டேஜே வராது. அந்த அளவுக்கு இந்த ஆசனத்தினுடைய பலன் கிடைக்கும். பாருங்கள், 87 வயசு, நான் எவ்வளோ இலகுவாக பண்ணுகிறேன் என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதை செய்து முடித்துவிட்டு பார்ப்பவங்களால நமக்கு ஒரு புதிய உற்சாகம் வந்துடும். பிளட் சர்க்குலேஷன் இந்த காலில் உள்ள நரம்பு மூளையிலிருந்து இழுக்குது, ஃப்ளாஷ் ஆகுது பிளட் சர்க்குலேஷன். நீங்கள் இந்த அளவுக்கு வந்தாலே உங்களுக்கு பலன் அதிகம். நாள் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி தரைக்கு கொண்டு போகலாம். ஒரேடியாக தரைக்கு கொண்டு போட்டு பின்னால் 4 ஆளை வச்சு நம்ம மனைவி, மக்கள், பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் கொண்டாந்து முதுகை போட்டு அமுக்கி நீங்கள் தரைக்கு கொண்டாந்துடாதீங்க. அதோடு சரி நீங்கள் ஆள். அதனால் அந்த மாதிரிலாம் பழகக்கூடாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொண்டாந்துடணும். ரிலாக்ஸ். பாருங்கள், இந்த குழந்தைகள் அப்படியே படுத்திருக்கு, எவ்வளோ நேரம் வேண்டாலும். கடினமான ஆசனத்தில் ரொம்ப நேரம் இருப்பது என்பது கடினம். அது ரொம்ப நாளாக பழகிருக்கிற காரணத்தினால்தான் அவர்களுக்கு அது வெகு இலகுவாக இருக்கிறது. என் அருமை மாணவர்களே, நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். தலையை நிமிர்ந்து வைக்கணும். தலையை நிமிர்ந்து பார்க்குறதுல தான் இதில் விசேஷமே இருக்குது. தலையை நிமிர்ந்து நாடி தரையில் வைக்கணும். முதலை ஆசனம். பலமிகுந்த மிருகம். நீங்களாம் பார்த்துருப்பீர்கள், புராணத்தில் ஒரு யானையவே அந்த முதலை காலை பிடித்து கொண்டு விடவில்லை. அது தப்ப முடியவில்லை அந்த முதலையிட்டிருந்து. அது மகாவிஷ்ணுவோ யாரோ ஒரு கடவுள் வந்து தான் அந்த முதலையை கொன்று இந்த யானையை காப்பாற்றினார். நாம் பார்த்துருக்கோம். அவ்வளோ பலமிகுந்த மிருகம் இந்த முதலை. அப்படியே இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை அப்படியே டேர்ன் பண்ணு. இங்கே அங்கே பக்கம் டேர்ன் பண்ணு. அப்படி வெளியே பண்ணு பண்ணு. தலையை நிமிரு. தலையை நிமிர்த்து வச்சா தான் நெஞ்சு தான் தரையில் இருக்கணும், தலை நிமிர்ந்து இருக்கணும். அப்படி பண்ணணும்.
இந்த நரம்பு இழுக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். முதுகுக்குள்ளே போகிற நரம்பு, தலைக்குள்ளே போகிற நரம்பு, கால் நரம்புகளெல்லாம் இழுக்கிறத நமக்கு தெரியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். காலை அகலப்படுத்திக்கிடா. நல்ல கால் எவ்வளோக்கு அகலப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. காலை சுருக்கக்கூடாது. பண்ணு, மெதுவாக பண்ணு, அவசரப்படாது. தலையை நிமிக்கணும். நெஞ்சு, வயிறு இவையெல்லாம் தலையை தொடணும். நல்லா பண்ணுறீங்க. நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். நாடியை நிமித்தி வச்சு தலையை மேலே பார்க்க வச்சுட்டாச்சுன்னா ஆசனம் முழுமையாகிவிட்டது என்று அர்த்தம். பெரியவர்கள் வயதானவர்களுக்கெல்லாம் கஷ்டம். நீங்கள் முயற்சி பண்ணாலே இந்த பலன் கிடச்சிரும். காலை விரித்தாலே ஒரு பலன், அப்புறம் கையை முன்ன வைத்தாலே ஒரு பலன், அப்படி முன்னால் குனிஞ்சாலே ஒரு பலன். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். வெளிநாட்டவர்கள் கண்டு வியக்கிறார்கள். இந்த ஆசனத்தை அவர்கள் பழகி, இங்கே வெளிநாட்டவர்களுக்கென்றே தனியாக ஒரு கோர்ஸ் வச்சுருக்கிறோம். பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வருகிறார்கள். இந்த ஆசனம் நாங்கள் அவர்களுக்கு 45 நாள் இங்கே இருந்து அவர்கள் பழகுகிற பொழுது 500 ஆசனத்தையும் இந்த 41 நாள்லேயே பழகி விடுகிறார்கள். அவர்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறது. ஆண் பெண் இருவர்களுக்குமே. வெளிநாட்டவர்களுக்கு இந்த உப்பு புளி காரமே கிடையாது. அவங்க உணவில் எண்ணெய் கிடையாது, புளி கிடையாது, காரம் கிடையாது. அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நம்மவர்கள் நிறைய உப்பு புளி காரம்லாம் போடுறதுனால விரைப்புத்தன்மையாகி சீக்கிரம் முதுமையை அடைந்து நோய் வந்து செத்து போகிறான். அதனால தான் சித்த வைத்தியர்கள் உப்பு புளி இல்லா பத்தியம் போடுவான், உப்புலா பத்தியம் போடுவான், புளி இல்லா பத்தியம் போடுவான். எரிப்பு பத்தியம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எரிப்பை 100 கிராம் தனியாக சாப்பிட முடியாது, புளியை 100 கிராம் சாப்பிட முடியாது, அது மாதிரி உப்பையும் சாப்பிட முடியாது, காரத்தையும் சாப்பிட. 3 ஒன்றாக்கிட்டோம்னா சாப்பிட்றலாம், குழம்பாயிரும். உப்பு புளிக்காரம் சேர்க்கின்ற காரணத்தினால்தான் நமது உடம்பு முதுமை அடைந்து விடுகிறது. அதனால்தான் அவங்க இந்த மருந்தினால் அவனுக்கு நோய் குணமாகாது, இந்த பத்தியத்தினால தான் அவனுக்கு நோய் குணமாகும். சித்த வைத்தியத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் பத்தியங்கள் ரொம்ப சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் வைத்தியத்தில் பத்தியம் கிடையாது. நீ இந்த மாத்திரை சாராயத்தில் குடிக்கலாம், காப்பியில் குடிக்கலாம், எதில் விடாலும் போடலாம் அப்படின்றான். பத்தியத்தினால்தான் நமது உடல் நோய் குறையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் என்றும் ஆரோக்கியமாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.